என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்துல கடந்த ஒரு சில வாரங்களாகவே நாம் பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து நம்ம தியானித்தோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்காக, சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் பெற்ற நன்மையை கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம், எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்தலாம். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அதற்கு விரோதமாய் பிரசங்கி. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். நீ எழும்பு. ஒருவேளை முதல் முறை அவருக்கு கொடுத்த அந்த பொறுப்பை யோனா ஒருவேளை தட்டி கழித்தார். அது ஒரு பின்மாற்றம் என்னும் கூட சொல்லலாம். ஏன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகி அவர் யோப்பா பட்டணத்துக்கு போய் கப்பல் ஏறி, பாருங்க, தர்ஷீஸ்க்கு போகிற கப்பல்ல கூலி கொடுத்து ஏறுகிறார். தேவன் சந்தித்தார், அந்த பின்மாற்றத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இப்போ மறுபடியுமாக மீனின் வாயிலிருந்து கக்கப்பட்ட இந்த யோனா, தேவன் அவருக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறார். ஆண்டவர் இரண்டாவது வாய்ப்பின் தேவன் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. இஸ் a God of second chance. அநேக நேரங்களில் கர்த்தர் ஒரு வாய்ப்பு தராரு, நம்ம தவறு செய்கிறோம் அல்லது விழுகிறோம் என்றால் தேவன் அதை மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பை தந்து நம்மை சீர்படுத்த, சரிப்படுத்த எப்போதும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா வேதத்துல நிறைய காரியங்கள்ல தேவன் அப்படி இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார் என்பதை நம்ம பல சூழ்நிலைகள் மூலமாய், வேத வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். இந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல திரும்ப கர்த்தர் அந்த யோனாவை பயன்படுத்த விரும்பினார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒருவேளை நீங்க ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்து, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, உங்களுக்கும் ஆண்டுக்கு இருக்கிற உறவு உடைந்து போன ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். மீண்டும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். நீ எழும்பி பிரசங்கி என்று சொல்லுகிறார். நீங்கள் எழுந்து பிரசங்கிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பிசாசு அநேக நேரங்களில் நீயா ஊழியம் செய்ய போற அப்படின்னு உங்களை முடக்குவதற்கு அநேக பழைய வாழ்க்கையையும் பழைய தோல்விகளையும் கொண்டு வந்து உங்களை சிறைப்படுத்தி விடுவான். கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எழும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்க ஒருவேளை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு திறமை இல்லை, எனக்கு பேச முடியாது, எனக்கு பயப்படுவேன், அல்லது எனக்கு அந்த ஞானம் இல்லை, அறிவில்லை, பின்புலம் இல்லை, இப்படியெல்லாம் நீங்க 1000 சாக்கு போக்குகளை சொன்னாலும் உங்களை எழும்பு என்று சொல்லி உங்களை அவர் எழுந்திருக்க பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? எழுந்து வல்லமையை தரிக்க சொன்னவர், எழுந்து நாம் கால் ஊன்ற வேண்டும் என்று சொன்னவர், இன்றைக்கு எழும்பி நீ பிரசங்கி என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, 3 காரியங்களை நான் வேதத்திலே காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. பிரியமானவர்களே, இது கட்டளை. ஆண்டவர், நீங்கள் புறப்பட்டு உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. அதனால அவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டாருன்னா, ஒருவேளை அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடாதுன்னு பிசாசு உங்களை தடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து பிரசங்கி என்று சொல்லுகிறார். இது கட்டளை. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இரண்டாவது, இது என் கடமை. பிரியமானவர்களே, இந்த கடமை உணர்வை அறிந்திருக்க வேண்டும், கட்டளையை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இயேசுவை ருசித்தவர்களும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டார்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இரண்டாவது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்துல கடமையை நிறைவேற்ற சொல்லுகிறார். கடமை. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும்
ஆண்டவரை ருசித்தவர்கள் நிச்சயமாக இந்த கடமையை நிறைவேற்றணும். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் ஒருவேளை இயேசுவை அறியாமல் மரித்து கொண்டிருக்கிறார்களே. நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கையும் பிசாசின் பொய்களையும் நம்பி எங்கேயோ ஒரு இடத்துல அடிமைத்தனத்திற்குள்ள கடந்து ஒருவேளை எழும்ப முடியாம நான் இனிமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இது உன் கடமையை நீ நிறைவேற்று என்று சொல்லுகிறார். இது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ருசித்த எல்லார் மேலும் விழுந்த கடமை. மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவங்கள ஒரு கூட்டம் இயேசுவை அறியாம பாதாளத்துக்கு போறாங்களே, அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்வது? அவங்க எப்படி இயேசுவை விசுவாசிப்பாங்க? அவங்க இயேசுவை விசுவாசிக்கணும்னா பிரசங்கிக்கணுமே. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? அப்போ ஒரு மனிதன் விசுவாசிக்கணும்னா கேள்விப்படணும், கேள்விப்படணும்னா பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கணும்னா அனுப்பப்படணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். என்ன தெரியுமா? யாரோ ஒருவர் ஆண்டவரை அறியாமல் நரகத்திற்கு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல கரிசனையோடு கூட புறப்பட சொல்லுகிறார். எழும்பி நீ பிரசங்கி. ஏன் தெரியுமா? இது கடமை மாத்திரமல்ல, இது கட்டளை. கட்டளை மாத்திரமல்ல, இது கரிசனை. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு கரிசனை. ஆண்டவரே, இந்த கரிசனையோடு நான் சொல்லலைன்னா அவங்க ஆண்டவரை எப்படி கேள்விப்படுவாங்க? அவங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்களோட விசுவாசிக்கல அப்படின்னா எப்படி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவார்கள்? யார் காரணம்? நான் தானே. தேவன் எழுப்புகிறார், எழும்ப சொல்லுகிறார். நீங்கள் எழும்பி தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இன்னைக்கு பிரசங்கிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை, கரிசனை. மற்றவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அந்த கரிசனை, இந்த கரிசனையோடு கடமை உணர்வோடு ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தர் இந்த நாள்ல இருந்து ஒருவேளை பின்மாற்றத்தில் வாழ்ந்திருக்கலாம், மறுபடியும் நம்மை எழுப்ப விரும்புகிறார். எழும்பி ஆண்டுடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 14க்குரிய மனப்பாட வசனமாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எழும்பு என்று எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பின்மாற்றத்தை குறித்து நாங்கள் பல நாட்களாக தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் எழும்பாமல் ஒரு இடத்திலே முடங்குவது உம்முடைய விருப்பம் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கடைசி இந்த எபிசோட்ல எங்களை எழும்பு பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவரே, பின்மாற்றத்தில் உள்ளவர்களையும் ஒரு பிரசங்கியாராக மாற்ற உம்மால் முடியும் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுக்கிற 2ஆம் வாய்ப்புக்காக நன்றி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில எழுப்பிவிட்ட, தங்கள் வாழ்க்கையில செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல, பிரசங்கிக்க அந்த கடமை உணர்வோடு கட்டளையை அறிந்தவர்களாக கரிசனையோடு பணியை செய்ய ஒப்பு கொடுக்கட்டும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும். இனி வாழ்நாள் எல்லாம் அந்த பின்மாற்றம் வந்துவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜோம் பண்ண போறோம். அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜபத்தில் தான் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.